வணக்கம். நேபாளத்தில் ஏற்பட்ட அந்த காட்டாற்று வெள்ளத்தினுடைய சுவடுகள், அதன் பாதிப்புகள் கூட இன்னும் முழுமையாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் மாயமாக இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றது. நேபாளத்தில் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய துயரமாக இந்த நிகழ்வு பதிவாக இருக்கிறது. உலகம் முழுக்க சென்ற சுற்றுலா பயணி நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிகழ்தான் தற்போது நடைபெற்ற நிகழ்வை விட பல மடங்கு வீரியம் கொண்ட சக்தி மிக்க மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்து அடுத்து நேபாளத்திற்கு 2 நாட்களில் வரப்போகின்றது என்ற எச்சரிக்கையை சீன அரசு தெரிவித்திருக்கிறார்கள். இது இன்னும் இந்த பதற்றத்தை அதிகரிக்கவே செய்திருக்கிறது. ஏனென்றால் அடுத்த 2 நாட்களில் இதைவிட மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சீன எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் ஏற்கனவே அங்கு பாதிக்கப்பட்ட இடங்கள், மீட்பு பணிகள், சடலங்கள் மீட்கக்கூடிய நடவடிக்கைகள், யாரேனும் உயிரோடு இருக்கிறார்களா என்பதை கண்டறிய நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அது இன்னும் சில நாட்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் அதற்கு முன்னதாகவே இன்னும் 2 நாட்கள் மிகப்பெரிய பேர் ஆபத்து வரப்போகின்றது என்ற எச்சரிக்கை இன்னும் பதற்றத்தை அதிகரிக்கவே செய்திருக்கிறது. அந்த நிகழ்வு என்னவென்றால், நேபாளம் சீன எல்லை பகுதியில் ஏற்பட்ட ஒரு பயங்கர வெள்ளம் மற்றும் நிலச்சரிவின் பாதிப்புகள் இன்னும் முழுமையாக நீங்காத நிலையில்தான் அந்த பகுதியில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படும் அபாயம் உருவாகி இருக்கின்றது. மலைப்பகுதியில் புதியதாக உருவான தடுப்பு அடுத்த 3 நாட்களுக்குள் உடைந்து வெள்ளம் ஏற்படலாம் என சீனா எச்சரித்திருக்கிறார்கள். அதாவது 5200 மீட்டர் உயரத்தில் லாங்டாங் லிருங் மலையினுடைய வடக்கு பகுதியில் இருந்த மிகப்பெரிய பனிப்பாறை துண்டு உடைந்து சுமார் 1200 மீட்டர் கீழே உள்ள லெண்டே ஆற்றில் விழுந்ததே செயற்கைக்கோள் புகைப்படங்கள்லாம் காண்பிக்கின்றது. அதுதான் கடந்த புதன்கிழமை அன்று ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்துக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. 5200 மீட்டர் உயரத்தில் ஒரு பனிப்பாறை உருண்டு கீழே விழுந்து லெண்டே ஆற்றில் விழுந்து அந்த பனிப்பாறைகளும் குறுகிய பள்ளத்தாக்கை அடைந்ததால் ஒரு இயற்கையான தடுப்பு அணை போன்ற அமைப்பு உருவாகி அதற்கு பின்னர் அந்த தடுப்பு அணை உடைந்து பனிப்பாறைகள், சேறு மற்றும் தண்ணீர் கலந்த மிகப்பெரிய வெள்ளம் வேகமாக கீழ்நோக்கி பாய்ந்தது. இந்த வெள்ளம் ரசுவா, நுவாகோட், தாதிங், கோர்கா மற்றும் சித்வான் உள்ளிட்ட பகுதிகளை தாக்கி மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியது. அதனுடைய மீட்பு பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் தான் அதைவிட இன்னும் பதற்றத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய செய்தி எச்சரிக்கையை சீனா வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கை என்னவென்றால், நேபாளத்தில் இருக்கக்கூடிய சோசெங் கோலா, புரேபு சாங்போ ஆகிய ஆறுகள் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் இந்த வெள்ளத்தால் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ராட்சத இயற்கை தடுப்பு ஏரி ஒன்று உருவாகி இருக்கிறது. அந்த புதன்கிழமை அன்று ஏற்பட்ட அந்த வெள்ளத்தின் காரணமாக ஒரு இயற்கை ஏரி, ராட்சத ஏரி ஒன்று இப்போது அந்த பகுதியில் உருவாகி இருக்கிறது. அப்படி உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஏரி நிரம்பி வழியக்கூடிய நிலையில் தண்ணீர் இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம் கன மீட்டர் தண்ணீர் என்பது அங்கு இருப்பதாகவும் அது நிரம்பி வழிந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது அடுத்த 2 நாட்களுக்குள் உடையக்கூடும் என்றும் சீன அதிகாரிகள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். உடையும் போது சாதாரணமாக உடையாது, மேற்கொண்டு கூடுதல் தண்ணீரோடு சேர்ந்து அது உடையும். அப்படி உடையும் போது சர்வநாசம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சீன அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே 20 லட்சம் மில்லியன் கன மீட்டர், அதாவது 20 லட்சம் கனமீட்டர், மில்லியன் அல்ல 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் கனமீட்டர் நீர் கொள்ளளவு கொண்டதாக அந்த ஏரி உருவாகி அந்த ஏரியில் 20 லட்சம் கனமீட்டர் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. அதுபோக கூடுதலாக அடுத்த 2 நாட்களில் கூடுதலாக ஒரு 30 லட்சம் கனமீட்டர் நீர் அந்த ஏரிக்குள் வரக்கூடும் என்றும், அப்படி 50 லட்சம் கனமீட்டர் தண்ணீர் வந்த பிறகு அந்த இயற்கை தடுப்பணை உடைந்து ஒரு மிகப்பெரிய பேராபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நேபாளத்தினுடைய போட்டோகோசி, திரிசூலி மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்றும் சீன அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையின் காரணமாக போட்டேகோசி, திரிசூலி நகரிலுடைய கரையோரம் வசிக்கும் மக்கள் வெளியேற்றக்கூடிய பணி மிக தீவிரமாக நேபாள அரசு மேற்கொண்டு வருகின்றது. அதோடு சீன நீர்வள அமைச்சகம் அந்த இடத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்கள். அதிகாரிகள் ஏரி உடைந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் அவசர மீட்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்கும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் வெள்ளம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை கணக்கிடக்கூடிய பணியில் சீன பொறியாளர்களாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வந்தது போன்ற பல மடங்கு சக்தி மிக்க மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்து நேபாளத்தை நோக்கி வர காத்திருக்கிறது என்ற சீன அரசினுடைய எச்சரிக்கை என்பது நேபாளத்தை மட்டுமல்ல, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு மக்களை வெளியேற்றினாலும் கூட அந்த ராட்சத ஏரி உடையும் போது அங்கிருந்து வரக்கூடிய 50 லட்சம்
கனமிட்ட தண்ணீர் மிகப்பெரிய ஒரு சுனாமியாக மாறி கட்டமைப்புகளை நிர்மூலமாக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது நடக்கக்கூடாது. அதற்கு முன்னதாக மாற்று வழிகளை கண்டறிந்து அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆபிரகாம்.